Hi friends, welcome to 4 Star Studios. வாங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் சக்கரவள்ளி கிழங்கு எப்படி கரெக்டான மெத்தடில் வேக வைக்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். சக்கரவள்ளி கிழங்கு வாங்கும்போது நல்லா நிறைய மண்ணோடு இருக்கும். அது வாங்கின பிறகு நல்லா 2-3 தடவை தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் 2-3 தடவை நல்லா மண் போக அலசி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த கிழங்குடைய 2 ஓரங்களை மட்டும் நல்லா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. 2 ஓரங்களை கட் பண்ணிவிட்டு உங்கள் கிழங்குடைய அந்த சைஸை பொறுத்து 2ஆவோ இல்லை 3ஆவோ சின்ன சின்ன பீசஸாக இது மாதிரி கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லா கிழங்கையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓரங்களை மட்டும் கட் பண்ணிவிட்டு எல்லா கிழங்கையும் நான் இதே மாதிரி கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அதே சமயம் சக்கரவள்ளி கிழங்கை வேக வைக்க தெரியாமல் சில பேர் என்ன செய்வாங்கன்னா தண்ணிக்குள்ளே போட்டு வேக வைப்பாங்க. அப்படி இல்லைனாக்க குக்கரில் போட்டு வேக வைப்பாங்க. அந்த மாதிரி போடும்போது அந்த தண்ணியிலேயே அந்த சத்தெல்லாம் நமக்கு போயிடும். சக்கரவள்ளி கிழங்கு கரெக்டாக வேக வைக்கிற மெத்தடு பார்த்திங்கன்னா அவிச்சு தான் எடுக்கணும். நம்ம இட்லிலாம் வேக வைக்கிறோம்ல அந்த மாதிரி தான் இதை வேக வைக்கணும். இதுக்கு உப்பெல்லாம் எதுவும் சேர்க்கணும்னு தேவை கிடையாது. உப்பு போடாமலே நல்லா டேஸ்டியாக தான் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி இட்லி வேக வைக்கிற அந்த பிளேட்டில் நான் நம்ம கட் பண்ணி வச்ச சக்கரவள்ளி கிழங்கை வரிசையாக இது மாதிரி அடுக்கிக்கிறேன். அடுக்கிட்டு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை கொதிக்க வச்சுருங்க. தண்ணி கொதி வந்த பிறகு இந்த பிளேட்டை அப்படியே தூக்கி நம்ம இட்லி வேக வைக்கிற மாதிரி வேக வைக்க போகிறோம். மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேக வச்சுடுங்க. அது வெந்தவுடனே நல்லா வாசனை வரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கிழங்கு நல்லாவே வெந்திருக்கும். இந்த மாதிரி மெத்தடில் வேக வைக்கும் போது உங்களுக்கு கிழங்குடைய சத்துக்கள் தண்ணியில் வீணாகாமல் இருக்கும். பாருங்கள், நான் ஒரு ஃபோர்க் ஸ்பூன் வச்சு உங்களுக்கு அதை கட் பண்ணி காமிக்கிறேன். நல்லா உள்ள வரைக்கும் போகுது பாருங்கள், நல்லா வெந்துடும். கரெக்டாக 15 நிமிஷம் போதும். பார்த்திங்களா, நல்லா வெந்துடுச்சு. அவ்வளோதான். இப்போ சூப்பராக ரொம்ப சிம்பிளாக நம்ம சக்கரவள்ளி கிழங்கு ரொம்ப ஹெல்த்தியான முறையில் அதோடைய சத்துக்கள்லாம் வீணாகாமல் வேக வச்சு எடுத்தாச்சு. உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அடிக்கடி நீங்கள் இதை செஞ்சு சாப்பிட்லாம், குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். இந்த மழை நேரத்தில் ஈவினிங் டைமில் நல்லா சுட இந்த கிழங்கு வேக வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். நான் சொல்லியிருக்கிற இந்த மெத்தடில் சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதே சமயம் அதோடைய சத்துக்கள் வீணாகாமலும் நம்ம இதை சாப்பிட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் 4 Star Studios சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.